தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு KR அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தயாரிப்பாளர் ஸ்ரீனிவாசன் நான் சினிமாவுக்கு வரும்போதுலேருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அதை விட முக்கியமா அவருடைய அப்பா மணியர் என்னோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு மனிதர். அவர் அடிக்கடி என்னோட பேசும்போதெல்லாம் சொல்லுவது, இந்த பசங்க சீனிவாசன் சிவராமன் எப்படிதான் முன்னேற போறாங்களோ தெரியல, அவங்க எப்படிதான் தொழில் பண்ண போறாங்க தெரியல. அவரும் சினிமாவிலே இருந்தார், சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனா அவங்க அப்பா இப்படி சொல்றாருன்னு சீனிவாசன் கிட்ட சொன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி என்ன பண்ணாரு எங்க அப்பா, பெத்த கடனுக்கு கடன் மட்டும் வச்சுட்டு போனா நாங்க எங்கிருந்து முன்னேறதுன்னு சொல்லி. சோ அப்படி அந்த சூழ்நிலையில சினிமா படிப்படியா இன்றைக்கு தொடர்ந்து சினிமாவில் இருந்துகிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், சமீபத்தில் இருக்கிற ஒரே ஜெனரேஷன் அவர் மனைவியருடைய பசங்க தான் சொல்லலாம். அதுக்கு உண்மையிலே அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கோம். அதுவும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்க நடக்கிறத சொன்ன பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்க மேரே நாம் ஜோக்கர் படம் பார்த்திருப்பீங்க. அதுல சர்க்கஸ்ல ராஜ் கபூருடைய பர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது அவங்க தாயார் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலேயே அவங்கள கொண்டு அதுக்கப்புறம் தர்மேந்திரா சொல்லுவாரு, இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, திரும்ப போய் நீங்க பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி. இன்றைக்கு உண்மையில சொல்லணும்னா ஒரு வேதனையான ஒரு விஷயம். சீனிவாசனுடைய தயாரிப்பாளர் சீனிவாசனுடைய தாயார் சீரியஸான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி கமிட் ஆனதுனால இந்த நிகழ்ச்சி அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாம, அதாவது வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சீனிவாசன் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அவங்க தாயாரும் குணமடைந்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.